குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம மெயின் டிஷ்ஷில் மட்டும் எப்போதும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் சோளா ஆனியன் தோசை. இதில் நிறைய நார்சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. வெங்காயத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். சோளம் இதில் நிறைய நார்சத்து இருக்கிறனால. இது கூடவே தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொஞ்சமாக கத்திரிக்காய் சட்னி. இதில் நார்சத்து இருக்குது, கொஞ்சம் மினரல்ஸ் இருக்குது. ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தேங்காயை தவிர்த்திடலாம். புதினா சட்னி இதுலேயும் நிறைய நார்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பசியை தூண்டும், ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் அடிக்கடி இது உணவில் எடுத்துக்கிட்டால். புதினாவில் சட்னி மட்டும் இல்லை, புதினா டீ சாப்பிட்டாலும் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும், நம்ம உடம்புக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இது கூடவே இது கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, அயன் சத்து அதிகமாக இருக்குது. இதில் நார் சத்தும் இருக்குது. அப்புறம் இது ஜீரண சக்தி அதிகரிக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேன்சர் அபாயத்தை கூட தடுக்கும். ப்ரோட்டீனுக்காக முட்டை. இதில் விட்டமின் B12 இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. இது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், பிரெயின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவும். இது கூடவே விட்டமின்காகவும் ப்ரோட்டீனுக்காக முட்டை மட்டும் இல்லாமல் வரி பீன்ஸும் வச்சுருக்கேன். இந்த பீன்ஸ் எல்லாம் நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் ஒரு 2 விசில் வேக வைக்கும்போது பூண்டும் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறது. இது எண்ணெய் எதுவும் போடாமல் தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்றது. வெள்ளரிக்காயில் வந்துட்டு நிறைய நார்சத்து இருக்குது. இதில் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயில் நிறைய பொட்டாசியம் இருக்குது, அது பிளட் ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கும். முக்கியமாக இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கின் கேருக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சமாக கேரட். இதில் நார்சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் எல்லாம் இருக்குது. இது எலும்புகளை வலுவாக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இது கூடவே கொஞ்சம் வரி பீன்ஸ். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், எலும்புகளை ஸ்ட்ராங் ஆகும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.